கடப்பிதழுக்கான விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அதை நிவர்த்தி செய்யும் முயற்சியாக நாடு முழுவதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குடிநுழைவுத்துறை அலுவலகங்கள் வார இறுதி நாட்களில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக வேலை நாட்களில் செயல்படும் கடப்பிதழ்களை வெளியிடும் மொத்த 20 அலுவலகங்கள் அடுத்த சனிக்கிழமை முதல் திறக்கப்பட்டிருக்கும் என்று உள்துறை அமைச்சர் ரதுஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் நேற்று அறிவித்தார். இந்த 20 குடிநுழைவுத்துறை அலுவலகங்கள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை திறக்கப்பட்டிருக்கும் என்றும் யுடிசி எனப்படும் நகர்ப்புற உருமாற்று மையங்களில் உள்ள குடிநுழைவுத்துறை முகப்பிடங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அவர் கூறினார். 1MDB நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் 26 நாட்களாக அளித்து வந்த தற்காப்பு சாட்சியம் நேற்றுடன் முடிவுற்றது. 1MDB நிதியை கையாடியதாக நஜீப் மீது அதிகார துஷ்பிரயோக குற்றங்களும் கள்ள பண பரிமாற்ற குற்றங்களும் சுமத்தப்பட்டுள்ளன. இவ்வழக்கில் கடந்த ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்கி நஜீப் சாட்சியம் அளித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயில் வளாகத்திற்குள் சிறுவன் ஒருவனிடம் கடந்த ஆண்டில் சில்மிசம் புரிந்ததாக 42 வயது கோயில் பூசாரி மீது நேற்று வெள்ளிக்கிழமை குவந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. தமது கை தொலைபேசியில் ஆபாச படங்களை வைத்திருந்ததாகவும் சண்முகம் என்ற அந்த கோயில் பூசாரி மீது 2வது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. நீதிபதி அஸ்மான் முஸ்தபா முன்னிலையில் அவ்விரண்டு குற்றச்சாட்டுகளும் தனித்தனியாக வாசிக்கப்பட்ட பின்னர் சண்முகம் அவற்றை மறுத்து விசாரணை கோரினார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 15 மற்றும் பிப்ரவரி 17ஆம் தேதிகளில் இக்குற்றச்சாட்டை அவர் புரிந்ததாகவும் 16 வயது சிறுவனிடம் தகாத முறையில் ஆபாச சைகைகளை காட்டியதாகவும் தன்னுடைய கை தொலைபேசியில் ஆபாச புகைப்படங்களை வைத்திருந்ததாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சீன புத்தாண்டை முன்னிட்டு விவேகமாக பயணிப்போம் எனும் பிரச்சாரம் வழி நாடு முழுவதிலும் பேருந்து முனையங்களில் உள்ள விரைவு பேருந்துகளில் சாலை போக்குவரத்து துறை தணிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறது. பெருநாள் காலத்தின் போது பொது போக்குவரத்து வாகனங்கள் நல்ல முறையில் பாதுகாப்பான நிலையில் இருப்பதை உறுதி செய்ய இந்த தணிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருப்பதாக திட்டமிடல் நடவடிக்கை பிரிவு துணை தலைமை இயக்குநர் டத்தோ ஜஸ்மானி சஃபாவி தெரிவித்துள்ளார். சீன புத்தாண்டை முன்னிட்டு பிப்ரவரி 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை சந்திக்க அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மறுவாழ்வு மையம், சிறப்பு சீர்திருத்த மையம், சிறப்பு தடுப்பு காவல் இடம் மற்றும் ஹென்றி கானி பள்ளி உட்பட அனைத்து சிறைச்சாலைகளையும் உள்ளடக்கி இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இப்பெருநாளை கொண்டாடும் சீனர்களுக்கு கைதிகளை சந்திக்க முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. காலை 8:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை நேரடியாக சிறைச்சாலை கைதிகளை சந்திக்கலாம் என்று சிறைத்துறை நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கோத்தாத்திங்கியிலிருந்து மெர்சிங் செல்லும் சாலையில் மீன்களை ஏற்றிச் செல்லும் லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்தது. எதிரில் வந்த வாகனம் மற்றொரு வாகனத்தை முந்தும் போது எதிரில் வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த நிலையில் லாரியில் இருந்த பல்வேறு வகையான மீன்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கோத்தாத்திங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் யூசுப் உஸ்மான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.